plant a seed economically independent. நம்முடைய ஒரு விதைப்பதன் மூலமாக நம்முடைய பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு இந்த ஒன் சீட் ஹெல்ப். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிளான் தான், ஒன் அண்ட் ஒன்லி பிளான் தான். நம்ம அந்த பிளானுக்கு நேமே 50,000 இன்கம் பிளான் தான் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒருவர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவருக்கு முழுசா இதுல ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கணும். அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த பிளானை ரொம்ப திங்க் பண்ணி மேட்ரிக்ஸை தாண்டி யோசனை பண்ணி நம்ம அந்த பிளானை கொண்டு வந்திருக்கோம். இதுல நமக்கு 3 விதமான வருமானம் இருக்கு. நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய மெயின் ஐடி இன்கம், அதுக்கப்புறம் அது 3 ரவுண்டு முடியும் போது அது திரும்ப அதை நம்ம இப்போதைக்கு சைல்டு ஐடின்னு வச்சிருக்கோம். இதை நம்ம ஒருவேளை ரீஆக்டிவ் ஐடின்னு கூட மாத்தலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது நமக்கு முடிஞ்சு அடுத்தது திரும்ப ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அது நம்ம ரிப்பீட் ஆகும். அதனால நம்ம அதை சைல்டு ஐடின்னு வச்சிருக்கோம். அப்புறம் ஸ்பான்சர் இன்கம் பாத்தீங்கன்னா 2 லெவல்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம யாரை அறிமுகப்படுத்துறோமோ அவங்க கிட்ட இருந்தும் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். அவங்க யாரையாவது அறிமுகப்படுத்தினாங்கன்னா அது நம்முடைய 2வது லெவலா இருக்கும். அவங்க கிட்ட இருந்தும் நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். அப்படி ஸ்பான்சர் இன்கம் நமக்கு 2 லெவல்ல இருந்து கிடைக்கும். இந்த 3 விதமான இன்கம் தான். இது பாத்தீங்கன்னா பிளான் சார்ட். நம்ம 1000 ரூபாய் கொடுத்து இந்த ஒன் சீட் ஹெல்ப் பிளான நம்ம உள்ளால என்ட்ரு ஆகுறோம். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பேரு 1000 ரூபாய் அனுப்புவாங்க. அதுல 2000 ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்ணணும். 1000 ரூபாய் நமக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு 2 பேர் தான் 1000 அனுப்புவாங்க. நீங்க அந்த 2000த்தை அப்கிரேட் பண்ணனா மட்டும்தான் அடுத்த 1000 உங்களுக்கு வரும். இல்லைன்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். இது ஃபர்ஸ்ட் இன்கமோட, அதாவது நம்முடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு இன்கம் வரக்கூடிய ப்ரொசீஜர் இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2000 ரூபாய் அப்கிரேட் பண்ணோமோ அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல என்ன ஆகும்னா மொத்தம் 6 பேர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் வச்சு வரும். அதுல 4 பேர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 2000 2000 2000 2000 8000 நமக்கு கிடைக்கும். அதுல நம்ம 6000த்தை என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். 2000 நமக்கு வரக்கூடிய அந்த 2000 மட்டும்தான் முதல்ல நமக்கு வரும். அதை நம்ம 6000 அப்கிரேட் பண்ணினாதான் நமக்கு அடுத்த 2000 வரும். இதுவும் இதுல ஒரு மெயின் கண்டிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது லெவல்ல நமக்கு 12 பேர்கிட்ட இருந்து 6000 வரணும். ஆனா நமக்கு எவ்வளவு வரும்னா 8 பேர் தான் நமக்கு 6000 வச்சு அனுப்புவாங்க. அதுல முதல் 6000 மட்டும் நமக்கு டைரக்டா வந்துடும். இந்த இவ்வளவுத்துக்கு நமக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3000 வந்துடும், செகண்ட் ரவுண்ட்ல 8000 வந்துடும், தேர்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 6000 வந்துடும். நம்ம ப்ராப்பரா நம்ம அப்கிரேட முடிச்சோம். இந்த 3வது லெவல்ல மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 6000 வந்த பிறகு நமக்கு 2 விஷயத்த சிஸ்டம் பார்க்கும். ஒண்ணு, நம்ம டைரக்ட்ல 2 நபர்களை அறிமுகப்படுத்தி இருக்கணும். அது நாமாவும் இருக்கலாம். அது ஏன் நாமா இருக்கிறங்கிறது நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லும் போது நான் சொல்றேன். அதுல 2 பேரை நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்தி இருக்கணும். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 3வது லெவல்ல இருக்கக்கூடிய முதல் பேமெண்ட் 6000 வந்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா அந்த ரீஆக்டிவ் ஐடி சைல்டு ஐடி அங்க கிரியேட் ஆகி இருக்கும். அந்த ஐடியை தொட்டு நம்ம என்ன பண்ணணும், 1000 ரூபாய் அனுப்பணும். இந்த 2 விஷயமா நம்ம பண்ணினா மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய அந்த 7 பேமெண்ட்டும் நமக்கு வரும். அப்படி நமக்கு இது மொத்தமா முடியும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 1000, செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 2000, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 47,000, அப்படி நமக்கு மொத்தம் 50,000 வந்து முடியும். இது நமக்கு வரக்கூடிய பேமெண்ட். சரிங்களா? இனி இதுல ஸ்பான்சருக்கு என்ன இன்கம் போகும்னா செகண்ட் லெவல்ல நமக்கு 6 பேர்கிட்ட இருந்து 2000 வச்சு வரணும்ல. அதுல நமக்கு 4 பேர்கிட்ட இருந்து வந்துடும். மீதி 2 பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு. அதுல ஒரு பேமெண்ட் நம்முடைய இம்மிடியட் ஸ்பான்சருக்கு போயிடும், ஒரு பேமெண்ட் நம்முடைய சிஸ்டத்துக்கு சர்வீஸ் சார்ஜா போயிடும். அப்படி இந்த 2 பேமெண்ட் போகும். இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட், இந்த 6 பேமெண்ட்ல 2வது லெவல்ல நமக்கு வரக்கூடிய அந்த 6 பேமெண்ட்ல முதல் பேமெண்ட் கம்பெனிக்கு தான் போகும். சரிங்களா? அடுத்தது வரக்கூடிய 3 பேமெண்ட் யாரு வரும், நமக்கு வரும். அந்த 6000த்தை நம்ம அப்கிரேட் பண்ணினா மட்டும்தான் அந்த 5வது பேமெண்ட் யாருக்கு போகும், நம்முடைய ஸ்பான்சருக்கு போகும். அதுக்கு பிறகுதான் நமக்கு வர வேண்டிய அந்த 4வது பேமெண்ட் வரும். இந்த இடத்துல ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. 2வது லெவல்ல நமக்கு 6 பேர்கிட்ட இருந்து 2000 வரணும். அதுல முதல் 2000 கம்பெனிக்கு சர்வீஸ் சார்ஜா போயிடும். 2, 3, 4 இந்த 3 2000ம் நமக்கு வரும். அதை நம்ம அப்கிரேட் பண்ணனாதான் யாருக்கு போகும், நம்முடைய ஸ்பான்சருக்கு அடுத்த 2000 போகும். நம்ம இதை அப்கிரேட் பண்ணாம வச்சுட்டே இருந்தோம்னா ஸ்பான்சருக்கு அந்த பேமெண்ட் போகவே செய்யாது. ஏன் அப்படின்னா அங்க ஸ்பான்சரையும் வேலை செய்ய வைக்கணும். சேர்த்து விட்டுட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், நான் சொகுசா இருப்பேன் அப்படின்னு இங்க யாருமே என்ன பண்ண முடியாது, நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கவே முடியாது. நம்ம கொண்டு வந்த ஆளை கரெக்டா வழி நடத்தி நம்ம கொண்டு போய் நாமளும் சம்பாதிச்சு அவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும். இதுதான் நம்மளுடைய மொத்த கோலா இருக்குது. அப்போ இவங்களை அந்த பேமெண்ட்டை பண்ண வச்சா மட்டும்தான் ஸ்பான்சருக்கு வரும். அதுக்கு பிறகுதான் அடுத்த பேமெண்டே நமக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது ரவுண்ட். 3வது ரவுண்ட்ல
மூணாவது ரவுண்ட்ல நமக்கு 12 பேர்கிட்ட இருந்து 6000 வச்சு வரணும். அதுல நமக்கு வரக்கூடியது 8 பேமெண்ட். அதுல ஃபர்ஸ்ட்ல 2 பேமெண்ட் என்ன ஆகும், மீதி 4 இருக்குல்ல, 4ல ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட் கம்பெனிக்கு டைரக்டா போயிடும். அதுக்கு அடுத்தது 3வது பேமெண்ட் மட்டும்தான் நமக்கு வரும். அந்த வந்த பேமெண்ட்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நேரடியா 2 பேரை அறிமுகப்படுத்தி இருக்கணும். அதே போல அந்த ரியாக்டிவ் சைல்டு ஐடியை நம்ம போட்டிருக்கணும். போட்டாதான் அடுத்த பேமெண்ட் யாருக்கு போகும்னா நம்முடைய ஸ்பான்சருக்கு போகும். நம்மளை யாரை அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு அடுத்த 6000 போகும். அதுக்கு அடுத்தது அவரை யாரை அறிமுகப்படுத்தினாங்களோ நம்முடைய மேல செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர் அந்த ஸ்பான்சருக்கு போகும். அதுக்கு பிறகுதான் மீதி 7 பேமெண்ட்டும் நமக்கு டைரக்டா வரும். இதுதான் பிளான். இந்த பிளான்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி முடிச்ச பிறகு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரா பேசலாம், சரிங்களா? இப்ப அடுத்தது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ரிவேஸ்ல வந்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜிபே, போன்பே, பேடிஎம் 3மே அலௌடு. 3 இருக்கிற நபரா இருக்கலாம், இல்லது என்கிட்ட ஜிபே மட்டும்தான் இருக்குன்னு சொல்லவங்களும் வரலாம், இல்ல என்கிட்ட போன்பே மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் உள்ள என்றாகலாம், பேடிஎம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நபர்களும் இங்க உள்ள வரலாம். 3க்குமே நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்க 18 வயசுக்கு மேலதான் இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஜிபே, போன்பே, பேடிஎம் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நபரா இருந்தாலும் நம்முடைய ஒன் சைடு ஹெல்ப் சிஸ்டத்துக்குள்ளால நான் வரலாம். அடுத்தது ஒரு ஐடி, நம்ம ஒரு போன் நம்பர்ல ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதே போன் நம்பர்ல நீங்க 12 மணி நேரத்துக்கு பிறகுதான் பண்ண முடியும். இங்க மல்டிபிள் ஐடி, நீங்க ஒரு போன் நம்பருக்கு உட்கார்ந்து டெய்லி 2 ஐடியாக்கு ஒரு மாசம் ஃபுல்லா வேணாலும் நீங்க போட்டுட்டே இருக்கலாம். நீங்க ஒரு தடவை ஒரு போன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எதுல, உங்களுடைய ஜிபேலயோ, போன்பேலயோ, பேடிஎம்லயோ 3லயும் ஏதாவது ஒரு நம்பர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண டைம்ல இருந்து 12 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் அடுத்த அதே நம்பருக்கு நீங்க இங்க திரும்ப பதிவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ எவ்வளவு வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். ஓப்பனா விட்டுட்டோம்னா ஒரே ஆளு உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து 100 ஐடி போடுவேன் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ அதுல சீனியாரிட்டி மக்களுக்கு நிறைய பேருக்கு